ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோவை அப்டேட்டாக போட்டுன்னு வரோம். அதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி நிறைய பேர் 1000 ரூபாய் பணம் விட்டுப்பட்டவர்களும் நிறைய பேர் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த 1000 ரூபாய் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு விடுபட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலமா நீங்கள் பயன்பெற்று 1000 ரூபாய் பெற முடியும் அப்படின்றத நம்ம முக்கியமாக குறிப்பிட்டிருக்கோம். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா புதிய தகவல் வெளியாயிருக்கு. ஜனவரி மாதத்துக்கான தகவல் இப்போ முன்கூட்டியே அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜனவரி மாதம் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நடைபெற போகுது. முக்கியமாக குறிப்பிட்ட மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க தெரியும். புதுசாக இந்த விண்ணப்பங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் காத்துருங்க. கண்டிப்பாக முகாமில் தவற விட்டவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பீங்க. அவங்களுக்கான புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் பார்த்தீங்கன்னா அமைச்சரும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஜனவரி மாதம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க முகாம் மூலியமாக 2 கட்டமாக விண்ணப்ப படிவங்களை பெறப்பட்டிருந்தாங்க. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் மற்றும் கிராமங்களில் 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அடிப்படையில் ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 1,13,00,000 பேருக்கு மேலே தகுதியானவங்களாக கருதி பயனாளிகளாக 3 தவணையாக பணம் வெட்டுன்னு வராங்க. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 4வது தவணை பணமும் பெற்றிருக்காங்க. ஒரு சிலவங்க இன்ன வரைக்கும் 4வது தவணை பணம் பெறாதையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,13,00,000 பேர் இது வரைக்கும் பயனாளிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 56,00,000 பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தகுதி வாய்ந்தவங்களா கருதுனாங்கன்னா இ-சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கான தெளிவான விளக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தான் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் பணம் ரெகுலராக வாங்கி வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா சில பயனாளிகள் கூடுதலாக சேர்க்கப்பட போகிறாங்க. எதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா புதுசாக ரீஅப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது ரீஅப்ளைன்னு சொல்ல முடியாது, புதுசாக இந்த விண்ணப்ப படிவில் ஏதோ ஒரு காரணத்தினால விண்ணப்பிக்காத முகாம் மூலியமாக விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு அளிக்க போகிறதா ஏற்கனவே அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்ஃபர்மேஷனாக கொடுத்திருந்தார். அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே 1,13,00,000 பேருக்கு மேலே பயனாளிகளே இருக்காங்க. இப்போ ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஏற்கனவே ரீஅப்ளை பண்ணவங்க மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்கிறவங்க கூடுதல் பயனாளிகளாக ஆவாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதில் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு கிட்டத்தட்ட 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இறுதி வரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டைம் கொடுக்கப்பட்டுச்சு. மேக்ஸிமம் இ-சேவையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 11,85,000 பேர் ரீஅப்ளை பண்ணியிருந்தாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 56,00,000 பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% அளவுக்கு தான் ரீஅப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வாய்ப்பை தவற விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஜனவரி மாதம் அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதன் மூலயமா ரீஅப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்களுக்கு மீண்டும் பரிசீலனைக்கும்படி, அதாவது கலாய்வு மற்றும் பரிசீலனை ஏற்கனவே அந்த மாதிரி மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு தான் அவங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவாங்க, அதாவது அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் தெரிய வந்தது. இதே போல் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கூடுதலாக புதிய பயனாளிகள் சேர்க்கும்போது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆய்வுகள் கட்டாயமாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் கலாய்வு நடைபெறும், அவங்களுடைய ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடைபெறும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க ஜனவரி மாதம் கூட பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் புதுசாக விண்ணப்பங்கள் வரப்போது பார்த்தீங்களா, அவங்களுடைய சேர்த்து பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த கலாய் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அடுத்த மாதம் ஜனவரி ஸ்டார்டிங்கில் அப்ளிகேஷன் புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கான வாய்ப்பு ஒரு வாரம் இல்லைனா ஒரு 3 நாட்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கலாய் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு ஜனவரியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெகுலராக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவுக்கு 15ஆம் தேதி ஸ்கீமுக்கான பணத்தை அவங்களுடைய அக்கௌண்ட், அதாவது பயனாளிகளோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலிமா அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் பணம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஜனவரி மாதமும் அதுக்கான தேதி தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து மக்கள் தரப்புலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றியான ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்கள்
ஸ்க்ரீனில் வந்து பார்த்துன்னு வரீங்க. அது சம்மந்தமான தெளிவான விளக்கத்தை தான் வந்து நம்ம இப்போ வந்து சொல்லின்னு வரோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லலாம். மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் ஒரே டைமில் வந்து கலாய்வு ப்ராசஸ் முடிஞ்சிட்டு ஜனவரி மாதம் பணம் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஆனால் வந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு டிசம்பர் மாதம் பணம் வருமா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. இந்த டிசம்பர் மாதம் நியூ இயரே வந்து வரப்போகுது. ஆனால் வந்து ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் அப்படி இல்லைனா புதுசாக வந்து அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் தவணை அதாவது 1வது மாதம் அப்படின்றதுனால முதல் தவணையிலேருந்து அவங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கஸ்டமர் கேருக்கும் வந்து கால் பண்ணி அதாவது கஸ்டமர் கேர்னு சொல்ல முடியாது சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கும் வந்து நம்ம கால் பண்ணி வந்து கேட்க சொன்னோம். நிறைய பேர் வந்து சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர்லையும் உங்களுக்கான ரீஅப்ளை பண்ணதுக்கான சொல்யூஷன் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறது போல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, இந்த படத்தில் வந்து இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்றத முக்கியமாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்த எஸ்எம்எஸில் வந்து குறிப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து பணம் வரப்போகுது அப்படின்றதுக்கு முன்கூட்டியே வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இன்று முதல் மாதம் தோறும் கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை அல்ல தங்களின் உரிமை தொகை, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இந்த எஸ்எம்எஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து யாருக்கெல்லாம் வந்து எல்லா கிரைட்டீரியா கலாய்வு ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சிட்டு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வர வாய்ப்பு உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வண்டி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து சென்றடையட்டும் அப்படின்ற நம்ம தரப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அது வந்து நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரூபாய் 1000 வந்து பெற்றிருக்காங்க. அவங்களுக்கான டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பூர்த்தி செஞ்சு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து கொடுக்குற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து 1 செகண்ட் வந்து தேங்க்ஸ் அப்படின்றதையும் முக்கியமாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.